500க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த மழை நீரால் கும்பகோணம் அருகே மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக விரைந்து நடவடிக்கை எடுக்க அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். பாஸ்கர், கனமழையால் கும்பகோணத்தில் எந்த மாதிரியான சூழல் தற்போது நிலவுகிறது? அங்க இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க? விவரங்கள். கும்பகோணம் நல்ல கடந்த 3 நாட்களாக சரியான கனமழை பெய்து வந்தது. இதன் விளைவாக கும்பகோணம் அருகில் வளையப்பேட்டையில் உள்ள சிவகாமி நகர், இபி காலனி, நெசவாளர் நகர், வீரையா நகர் போன்ற பகுதியில் உள்ள 500க்கும் மேற்பட்ட வீடுகள் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் கடந்த 3 நாட்களாக வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் அப்பகுதியில் நிலவுகிறது. மேலும் அப்பகுதி வீட்டை சுற்றி மழைநீர் தேங்கி உள்ளதால் விஷ ஜந்துக்கள் வீட்டிற்குள் புகுந்து வருவதாகவும் தங்களது இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். மேலும் அந்த பகுதியில் உள்ள வடிகால் வாய்க்கால் தூர் வார வேண்டும். சாதாரண மழைக்கே தற்போது இந்த அளவுக்கு மழைநீர் தேங்கி உள்ளது. இனி கனமழை பெய்யும் பொழுது தங்களது நிலைமை என்னவாகும் என்று அவர்கள் இப்பொழுது புலம்பி வருகிறார்கள். எனவே உடனடியாக அரசு போர்க்கால அடிப்படையில் அப்பகுதியில் தேங்கியிருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.